குஜராத் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஐ அம் பேக் ஆன் த சேனல். ஸோ நீங்களே வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எத பத்தி பேசப் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமீபமா பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வாரம், 2 வாரமா பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்டர் ஸ்ரீ பார்த்தீங்கன்னா, Instagramல ஒரு தனி அக்கவுண்ட் எடுத்துட்டு ரொம்ப அ அப்நார்மலான சில போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு. அப்நார்மல் அப்படின்னு நான் சொல்லும்போது, இப்போ ஜென்ரலா ஒருத்தவங்க Instagramல என்ன போடுவாங்க? அவங்களோட ஃபோட்டோஸ் போடுவாங்க. இல்லன்னா ஸ்டோரீஸ்ல அவங்க எங்க போறாங்க? என்ன சாப்பிடுறாங்க? யார் கூடலாம் பார்ட்டி பண்றாங்க? அந்த மாரிலாம் போடுவாங்க. பட் ஆனா டிஃபரெண்ட்டா டோட்டலா அதுவும் ஒரு ஆக்டர், ஒரு தமிழ் சினிமால கிட்டத்தட்ட ஒரு நெறைய நல்ல படங்கள் பண்ணக்கூடிய ஒரு வெல் ரெகக்னைஸ்ட் ஃபேஸா இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் திடீர்னு அப்நார்மலா சில போஸ்ட் அதாவது அ நிர்வாணமா சில போஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு அண்டர்வேர் போட்டுட்டு, ஜஸ்ட் ஒரு வீடியோ மாரி, அதுக்கப்புறமா அவர் சமைக்கிறது வீடியோவா எடுத்து சும்மா ரீல்ஸ் மாரி போடுறாரு. ஸோ இந்த மாரிலாம் நெறைய போட்டுட்டு இருந்தாரு. யூசுவலா என்னன்னா, இப்ப ஆக்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, சில அதர் சைட்ஸ்லாம் இருக்கும். சில பேர் போய் இந்த கிரிக்கெட் விளையாடுறது போடுவாங்க. அப்புறம் சமைக்கிறது புதுசா போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, ஓகே சோசியல் மீடியால அவங்க ஷேர் பண்றாங்கன்னு. ஆனா இந்த அக்கவுண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். நெறைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா, இர்ரெலவன்ட்டா இருக்கும். அதாவது நார்மல் பெர்சன் போடுற ஒரு போஸ்ட் கிடையாது. திடீர்னு ஒரு டைம்ல திடீர்னு ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு இதுக்கப்புறம் இங்க தான் நான் இருக்கேன். இதுதான் இந்த சாங் அப்படின்னு சொல்லி அந்த கேப்ஷன்ஸா இருக்கட்டும், பயங்கரமா டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ ஆக்டர் ஸ்ரீக்கு என்ன ஆச்சு? ரொம்ப சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்காரா? அப்படின்ற மாரி நெறைய கேள்விகள் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவரோட உடம்போட ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. முன்னாடி எப்படி ஸ்ரீ இருந்தாரோ, அதுக்கு டோட்டலா கான்ட்ராஸ்ட்டா ரொம்ப மெலிஞ்சு, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேஸ்லாம் உள்ள போய், அதுக்கப்புறம் ஹேர்லாம் ராங்கா வளர்த்து பார்த்தீங்கன்னா, அடையாளமே தெரியாத மாரி ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட்டு அந்த பிக்சர் பார்க்கும்போதே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, சமீபத்தில நெறைய இன்டர்வியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து என்ன என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர் ஆக்சுவலி. ஏன்னா கனா காணும் காலங்கள்ல தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் போக போக அப்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாராம். அண்ட் மெயினா என்ன பார்த்தீங்கன்னா, வழக்கு எண் 18 கீழ 9 பாலாஜி சக்திவேல் சார் படத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கேரக்டர் கிடைக்குது. அந்த அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு அவரு. சின்ன ஒரு டிஃபன் கடையில வேலை செய்ற மாரி ஒரு பையன். ஸோ அதுக்கு அவரு எப்படி தயார்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா, ஒரு ஒரு தள்ளுவண்டி கடையில போயிட்டு, "அண்ணா நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு வேலையே இல்ல. வேலை குடுங்க. நீங்க சம்பளம் கூட குடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் சாப்பாடு மட்டுமாச்சும் போடுங்க. நான் ரோட்டோரமா கூட தங்கிக்கிறேன்." அப்படி இப்படின்னு சொல்லி, அவர்கிட்ட சான்ஸ் வாங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசம் அந்த கடையிலேயே அவர் வேலை பார்த்துருக்காராம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு 40 பரோட்டா அந்த மாரி போட்டுட்டு, அந்த பெர்ஃபெக்ஷன் வர்றதுக்காக அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ரோலுக்காக மட்டும் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம், 4 மாசம் வேலை செஞ்சதுக்கு அப்புறமா ஷூட்டிங்க்கு போயிருக்காரு. ஷூட்டிங்க்கு போனோனே பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு கடையில எப்படி வேலை செய்வாங்க ஒரு பையன், அந்த பாடி லாங்குவேஜ், மேனரிசம், பேசுறது கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓனர்ஸ் கிட்டலாம் எதிர்த்து பேசிற முடியாதாம். ஏன்னா அவரு இந்த 3, 4 மாசம் வேலை செய்யும்போதே பார்த்தீங்கன்னா, ஓனர் கிட்டலாம் அடிலாம் வாங்கியிருக்காராம். ஸோ அதனால இந்த மாரி சீன்ஸ் எடுக்கும்போது, இந்த மாரிலாம் பண்ணுவாங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் டைரக்டருக்கே நெறைய இன்புட்ஸ் குடுத்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ. அதுக்கப்புறமா அவர் மாநகரம் பண்ணாரு. மாநகரம் பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஒரு பெரிய ஒரு ப சப்போர்ட்டா ஸ்ரீ தான் இருந்திருக்காரு அந்த ரோலுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நெறைய படங்கள் பண்ணாரு. அண்ட் அப்பவே என்னன்னா, ரொம்ப சூஸியா தான் பண்ணுவாரு. ஸோ அதாவது ரொம்ப ஸ்கிரிப்ட் ஒரு 40 கதை கேட்குறான்னா, இதுதான் நான் பண்ணுவேன், இதுதான் பண்ணுவேன்னு சொல்லி பயங்கர சூஸியா இருந்திருக்காரு. அண்ட் முக்கியமா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு நல்ல டேலண்டட் ஆக்டர் இந்த நிலைமை வரதுக்கு என்ன காரணம்? ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆல்ரெடி சிஸ்ரோஃபேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் டிசீஸ் இருந்திருக்கு. டிஸார்டரா டிசீஸா என்னன்னு தெரியல. பட் ஆனா அந்த விஷயம் அவருக்கு இருந்திருக்காம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்க்கு வருவாரு, நடிப்பாரு. அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆஃபீஸ் முடிஞ்சா கூட நம்ம அந்த கொலீக்ஸ் கிட்டலாம் பேசிட்டு, டீ குடிச்சிட்டு போவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி கூட இல்லாம ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவர் காணாம போயிடுவாராம். ஸோ எங்க இருக்காரு ஆள்னே தெரியாது. அதே மாரி ஷூட்டிங்க்கு வந்தாலுமே ஆர்டிஸ்ட் கூட இல்லன்னா டைரக்டர்ஸ் கூடலாம் அவ்வளோ இன்டராக்ட் பண்ணாம தனியாவே இருந்துட்டு, தனியாவே பேசிட்டு அதுக்கப்புறமா போயிடுவாராம். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு லோன்லியான ஒரு ஸ்டேட்ல தான் ஒரு பெர்சன் இருந்திருக்காரு. இவர் ஸ்ரீ அப்படிதான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் யார்கிட்டயும் அவ்வளோ ஷேரே பண்ண மாட்டாராம். அதாவது எப்பயாச்சும் கடன் வேணும்னா மட்டும் காசு ஃபோன் பண்ணி காசு கேட்கறது. அதே மாரி எங்கேயா வெளியில போலாம் அப்படின்னு சொன்னா கூட, எனக்கு இல்ல நான் காஃபி ஷாப்லாம் வரல. உங்க வீட்டுக்கு நீ கூப்பிடுறேன்னா வரேன். ஸோ வீட்டுக்கு ஒரு பிரைவேட்டான மீட்டிங்ஸ் அதாவது பப்ளிக் அப்பியரன்ஸ் அவாய்ட் பண்ணும் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ இந்த விஷயம் அதாவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சொசைட்டிலேருந்து கொஞ்சம் லோன்லியா போறாங்க அப்படின்னாலே அங்கேயே அந்த முதல் ஸ்டெப் தெரிய தெரிய வந்துருது. தே ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். அதாவது இந்த பெர்சன் நார்மலா இல்ல. ஏன்னா நார்மல் பெர்சன் என்னதான் நீங்க ஒரு பயங்கரமான ஒரு அக்மார்க் இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும், நீங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் இன்டராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4 ஃபிரெண்ட்ஸாச்சும் பெஸ்ட்டா இருப்பாங்க. பட் 4 ஃபிரெண்ட்ஸ் கிட்டயுமே நீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா, அப்ப அங்கேயே பயங்கரமான ஒரு அப்நார்மாலிட்டி தெரியுது. பட் இத யாரும் பெருசா எடுத்துக்காம அவர் அப்போ செக் பண்ணவே இல்ல.
ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சான்ஸ் கிடச்சிருக்கு. பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் வந்து அவர் போயிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட்டு நாளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு அப்நார்மலாக இருந்தார். அதாவது நான்லாம் வந்து அந்த சீசன் பார்க்கும்போது சரி ஸ்ரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்ரீ வந்து ஏதோ ஒன்று பண்ண போறாரு, எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு நாள்லேயே எல்லாரும் மிங்கில் ஏதாவது பேசும்போது கூட ரொம்ப அப்நார்மலாக இங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நான் கண்டினியூ பண்ண விரும்பல, என்னால் முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே அதுமே வெளில வந்துட்டார். ஸோ அது பார்க்கும்போது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா இந்த பர்சன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே! அதாவது இப்போ நார்மல் பெர்சன்ஸ்க்கும், அப்நார்மல் பெர்சன்ஸ்க்கும் சில டிஃபரன்சஸ் தான் இருக்கும். ரொம்ப ஹைப்பரா ரியாக்ட் பண்ணுவோம் சில பேரு. சில பேர் வந்து ரொம்ப வந்து டிப்ரஷன் இருக்குன்னே தெரியாது. சைலன்ட்டா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஸ்ரீ வந்திருக்காரு. ஸோ அதனால வந்து இது எல்லாமே ஒரு சைட்ல போயிட்டு இருக்கும்போது, இப்போ வந்து சமீபத்தில இந்த மாரி நடக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிசோஃப்ரெனியாலாம் சொல்றாங்க. சைக்காலஜிக்கல் டிசீஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட்டே இருக்கும்போது தெரியும்போதே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி கிட்ட போய் இல்ல ஏதாவது சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் குடுத்து அவர் சரி பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் அப்போ விட்டுட்டு, இப்போ வந்து இந்த மாரி ஒரு விஷயம் வந்தோனே, நெறைய பேர் அதாவது யூடியூப் மீடியாவும் சரி, அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் இன்டர்வியூ எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு இது நடந்திருக்கா? இல்ல டாக்டர்ஸ்லாம் கூட்டு போய் இன்டர்வியூ எடுக்குறாங்க. ட்ரக் அபியூஸ் நடந்திருக்கா? சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் நடந்திருக்கா? அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் வந்து இன்னும் வந்து ரொம்ப பேடா தான் எக்ஸ்போஸ் பண்ணுது. ஆனா, ஒரே ஒரு நல்ல விஷயம் நான் இதுல பார்த்தேன். எந்த ஒரு கமெண்ட் செக்ஷன்லயுமே பார்த்தீங்கன்னா, ஸ்ரீக்கு ஆப்போசிட்டாவோ, இல்ல ஸ்ரீய கலாய்க்கிற மாரியோ பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் கூட வரல. ஏன் அப்டின்னா, அவரு சம்பாதிச்சு வச்ச பேர் தான். ஸோ, அவர் பண்ண ரோல்ஸா இருக்கட்டும், அவர் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சரி கம்பேக் குடுங்க ஸ்ரீ, கண்டிப்பா வந்துருவாரு அவரு அப்டின்னு சொல்லி எல்லாருமே ப்ரேலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ, அது ஒரு ஹெல்தியான விஷயமா பார்க்குறேன். பட் ஆனா, இந்த யூடியூப் பண்ற சதிகள் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ கூட்டு போய் இன்டர்வியூ எடுக்கிறது, அதுக்கப்புறம் டாக்டர்ஸ வச்சு இன்டர்வியூ எடுக்கிறதுன்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, ஒரு பெர்சன் வந்து சைக்காலஜிக்கலா ஒரு ஒரு டிப்ரஷன்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஃபர்ஸ்ட்டே கொண்டு போய் சரி பண்ணணும் ஒரு ஃப்ரெண்டா. இல்லையா நீங்க வந்துட்டு சரி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி இப்படி கேட்டா கூட ஆமா நான் இது மாரி இருந்திருக்காரு போல அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனா இப்போ வந்து அவங்க வந்து பயங்கர அக்கறை காட்டுற மாரி சொல்லியும், நான் ஃபோன் பண்ணா எடுக்கலன்னு சொல்றதும். பட் அவரும் வந்து ஒரு லோன்லியான ஒரு ஸ்டேட் தான் பிரிஃபர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட்லேருந்து. பட் ஆனா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா நீங்க அட்லீஸ்ட் நீங்களே சேஸ் பண்ணி கூட நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போற மாரி பண்ணியிருக்கலாம். பட் ஆனா அதெல்லாம் பண்ணாம, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலி அவர ப்ளேம் பண்ற மாரி சிச்சுவேஷனு. ஸோ அதனால வந்து இந்த மாரி பெர்சன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, யாராச்சும் உங்க சர்க்கிள்ல யாராச்சும் இந்த மாரி லோன்லினஸ்ஸா இருக்காங்க, இல்ல வந்து பயங்கரமா வந்து டிப்ரஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்க ஓப்பன் அவுட் பண்ணி பேசலாம். ஏன்னா அவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து கோவமா ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னாலே, இப்ப எல்லாருக்கும் மென்டாலிட்டி என்ன? இப்ப நம்ம அவன் ரொம்ப ஓவரா பண்ணா சீன் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில டைம் அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சீன் போடுற பெர்சன்ஸ் வந்து அவங்களோட ஆட்டிட்யூட் டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கும். பட் ஆனா சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர டிப்ரஷனோட இருக்கும்போது, நம்ம கொஞ்சம் இறங்கி போயிட்டு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? சொல்லுங்கன்னு சொல்லி ஓப்பன் அப் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றதுல தப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, கண்ணுக்கு நேரா ஒருத்தவங்க நல்ல ஒரு நல்ல டேலண்ட் வந்து அழியும்போது பார்த்தீங்கன்னா, அதை விட ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அதாவது வந்து பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்ரீ, திடீர்னு வந்து ஒரு ஒரு வாட்டி சொல்லியிருக்காராம், "எனக்கு வந்து வேலை தேடுறேன். நான் வந்து ஏதாச்சும் ஃபுல் டைம் எம்ப்ளாயியா வரேன்." அப்படின்ற மாரி. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டு ஷாக் ஆயிருக்காங்களா, "எதுக்கு நீ வந்து வேலை தேடுற? நீ ஆல்ரெடி நல்லா நடிக்கிற. நெறைய படங்கள் நீ நல்லா நல்லா பண்ணு." அப்படின்றபோது, "இல்ல, இல்ல வேலை வேணும், வேலை வேணும்னு" சொல்லிட்டு, அப்புறம் ஏன் நீ நடிக்க மாட்ற? ஏன் இப்படி பண்ற? அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொல்லியிருக்காராம், "எனக்கு வந்து கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கே வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஒரு நல்ல ஆக்டர், ஆக்டிங் மேல அவ்ளோ பேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர், நல்ல டேலண்ட் வந்து கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கே எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா, அந்த அளவுல வந்து அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ரஸ்டு ஸ்டேட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ, இத வந்து எதனால சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சைக்காலஜிக்கலா இப்ப நெறைய விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய மெடிசின்ஸ் அந்த மாரிலாம் இருக்கும். பட் அத தாண்டி ஜென்ரலா சொல்றேன். இந்த விஷயத்துலேருந்து ஒரு டேக் அவே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களோட சர்க்கிள்ல யாராச்சும் ரொம்ப திடீர்னு காணாமயே போய்ட்டாங்க, ஐசோலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து இறங்கி போய் கேட்கறதுல ஒரு தப்புமே கிடையாது. அத வந்து நீங்க பிரஸ்டீஜா நெனச்சு, நான் 2 மெசேஜ் பண்ணேன், அவன் மெசேஜே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கௌரவமா எடுத்துக்காம, கொஞ்சம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து டக்குன்னு ஓப்பன் அப் பண்ணிட மாட்டாங்க. சில பேருக்கு ரொம்ப டீப் டவுனா இருக்கும். இல்ல சில பேர் யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ணா வந்து நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஆட்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் இறங்கி போய் நீங்க பேசுனீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்கள ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, நாளைக்கு அவங்க வந்து உங்களுக்கு லைஃப் லாங் கிரேட்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா, ஒரு பெரிய டீப் டிப்ரஷனோ இல்ல சைக்காலஜிக்கல் டிஸார்டருக்கோ கொண்டு போறதுக்கு முன்னாடியே, கொஞ்சம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, அது வந்து அவங்க லைஃபே வந்து மாத்தும். ஸோ இது ஒரு நல்ல டேக் அவே அண்ட் கண்டிப்பா ஆக்டர் ஸ்ரீ வந்து திருப்பியும் வரணும். அவரு திருப்பி வந்து நடிக்க கூட வேணாம். அவர் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தாலே போதும். ஏன்னா, ஒரு உயிர் வந்து ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம என்னதான் ஒரு டேலண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆனா, ஒரு உயிர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அவர் நடிக்கிறாரோ இல்லையோ, நார்மல் பெர்சனா வந்தாலே ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ.